தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, நாளை தினம் கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பு. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய இயக்கங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையால் நிறைவு பெறுகின்றன, ஆசீர்வாதமாய் மாறுகின்றன. நமக்கான பாதை, நமக்கான ஒளி தோன்றுகிறது. திரும்ப சொல்றேன், நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய இயக்கங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால் ஆசீர்வாதமாய் மாறுகின்றன. எண்ணங்கள் ஆசீர்வாதம், இயக்கங்கள் நிறைவு பெறுகின்றன. நம் ஒளியை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒளி நமக்காய் பிறந்திருக்கிறது. அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்மஸ். எனவே அந்த ஒளியை பிடித்துக் கொள்ள இந்த நாளை ஜெபத்தில் இருங்க. இந்த நாளில் ஜெபத்தில் இருங்க. இன்று இரவு சரியாக 11:30 மணிக்கு எல்லா ஆலயங்களிலும் பெரும்பாலும் கிறிஸ்து பிறப்பு திருப்பலி, ஆண்டவருடைய கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். எனவே அந்த கொண்டாட்டத்திற்கான தயாரிப்பை நாம் இழந்து விடுவோமே. ஆனால் அந்த கிறிஸ்மஸ் மற்ற கிறிஸ்மஸ் மாதிரி ஒரு கிறிஸ்மஸா மாறிடும். எவன் ஒருவன் எவள் ஒருத்தி அதை தயாரிக்கிறாரோ அவர் அந்த ஒளியை பெற்றுக்கொள்கிறார் அல்லது அனுபவிக்கிறார். ஏன் அந்த ஒளிக்கு சொந்தமாகவே மாறுகிறார். இல்லைன்னா ஒளியை பார்த்துட்டு போவோம், அவ்வளவுதான். இங்க லைட் இருக்கு, இந்த லைட்டு இது நல்லா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போவோம். அந்த ஒளி நம்மோடு வராது. யார் ஒருவர் தயாரிக்கிறாரோ, பாவ சங்கீதனம் செய்து நல்ல தயாரிப்பு, இதுக்காக ஜெபித்திருந்தது தியானித்திருந்தது தயாரிப்பு. அவர் அந்த ஒளியை பார்ப்பார். பார்த்து முடித்த பிறகு அந்த ஒளி போக்கும்பொழுது அவரோட வரும். ஏன்னா அது அவருக்கான ஒளி. இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது உனக்காக, எனக்காக. இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது நமக்காக. இது நமக்கான ஒளி, இது நமக்கான ஆசீர்வாதம், இது நமக்கான வல்லமை. எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறையுறவுகளை, இந்த ஒளியை நமதாக்கி கொள்ள என்றால் தயாரிக்கணும். அப்பா, என்னை தயாரிக்க வைங்க, என் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுகிறேன் என்று அவரை துதிப்போம். நன்றி அப்பா, உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு சாமி இந்த காணல் வழியாய் இந்த நற்கருணை ஆண்டவர் ஜீவிக்கிறார். இயேசு இருக்கிறார். கிறிஸ்து பிறப்புக்காக தயாரிக்கிற பிள்ளைகளை இதை உங்களை அர்ப்பணியுங்கள். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லுங்க. வல்லமையான இறை கிருபையை நாடுவோம். நண்பர்களே, பிரியமான உறவுகளே, ஆண்டவருடைய பிறப்பும் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பற்றி தான் இன்றைக்கு நற்செய்தி. இன்றைக்கு நற்செய்தியில புதன்கிழமை லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 67 79 வரை சக்கரியாவினுடைய பாடல். ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். எதை குறித்து? திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை குறித்து. இந்த லூக்கா நற்செய்தியில மட்டும் பாருங்க, 2 பிறப்புமே வரும். ஒன்று இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, ஒன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு யோவான் பிறப்பு ஒரே மாதிரி இருப்பது போல தோன்றும். ஏன்னா 2 பிறப்புமே முன்னறிவிக்கப்பட்டது. 2 பிறப்புமே முன்னறிவிக்கப்பட்டது. 2 பிறப்புமே இயற்கைக்கு சற்று அப்பால். தூயாவியால் அன்னை மரியா கருவுறுகிறார். முதிர்ந்த வயதில கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத் அம்மாவிற்கு, தூய எலிசபெத் அம்மாவிற்கு முதிர்ந்த வயதில சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த குழந்தையாய் திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். சற்று இயற்கைக்கு அப்பாற்பட்டு 2 பேருமே பாடல் பாடுகிறார்கள். மாதா பாடுகிறார்கள் மாரே மரியாவின் பாடல். இன்றைக்கு நற்செய்தியில சக்கரியா பாடுகிறார், ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். சக்கரியாவின் புகழ்ந்து பாடலில் இருவருமே கடவுள், வருகிற கடவுள் ஏழைகள் சார்பாக இருக்கிறாங்கன்னு பாடுறாங்க. அதோடு சக்கரியா பாடுகிற பொழுது நம்ம ஜெபங்கள் எல்லாம், நமக்கான தேவைகள் எல்லாம் வருகிற கடவுளால் நிறைவு பெறுகின்றன. அவர் அதை தருகிறார். எண்ணங்களை, இயக்கங்களை அவர் நிறைவு செய்கிறார். அதான் சொன்னேன், நம்மளுடைய எண்ணங்களும் இயக்கங்களும் ஆண்டவர் பிறப்பால் நிறைவடைகின்றன. யார் அதற்கு பெறுவார்கள்? யார் அதுக்காக தயாரிக்கிறார்களோ அவங்களே பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க, தவறுகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. நம்மை தேடிதான் அவர் வரார். இந்த பிறப்பு என்பது மனிதத்திற்காக வருகிறார். ஏன் மனிதன் சார்பாக வருகிறார் என்று சொல்லலாம். தன் தன்மையை விட்டு, இறை தன்மையை விட்டு மனித தன்மையை எடுக்கிறார். நம் சார்பாக வருகிறார். நம்மை தேடி வருகிற கடவுளை நாம் தேடவில்லை என்றால் நாம் அவரை இழந்து விடுவோம்.
இந்த ஞானிகள் தேடிதான் சென்றார்கள். நீ ஞானியா மாறு. எப்படி ஃபாதர்? தேடி போ. எங்க பொக்கிஷம் இருக்கிறது அந்த தேடி சென்றால் தானே கிடைக்கும். அதே மடியில் விழாதல்லவா. அவர் வந்துட்டார், அவருக்காக இருக்கிறார். இன்றைக்கு இரவு திருப்பலி அதனுடைய அடையாளம் தான், அதனுடைய அடையாளம் தான். அவர் உனக்குள்ள இருக்கிறார். ஆனால் நீ தான் அவரை தேடணும். நீ தேடி செல். என்னை தேடி வருகிற கடவுளை நான் தேடவில்லை என்றால் ஒருவேளை நான் அவரை இழக்கக்கூடும். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி வாழ்த்தொழி பாருங்க. விண்மீனே, முடிவிலா ஒளியின் சுடரே. அவர் விண்மீன், பிறக்கிற இயேசுவாளன் விண்மீன், முடிவில்லா ஒளி. கரண்ட் போகலாம், நம்ம வீட்டில் இருக்கிற விளக்குகள் அணையலாம், ஆனால் முடிவில்லா ஒளியாக, வாழ்வின் ஒளியாக அப்பா இருக்கிறார். முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, நீதியின் கதிரவனே. அடுத்த வார்த்தை பாருங்க. இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிர்விக்க செய்தருளும். யாரெல்லாம் இந்த ஒளி, இந்த கதிரவன், இந்த முடிவிலா ஒளி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் சுடர்விக்க செய்யும். அந்த சுடரில் வாழணுமா? அந்த ஒளி உனது சொந்தமாய் மாறணுமா? தயாரிப்போம். பாவங்கள் எல்லாரும் கேடுங்க. குறிப்பாக இந்த ஆராதனையில் மன்னிப்பு கேளுங்க. கோயிலில் போய் குருக்களிடம் பாவ சங்கீதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனையில் மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். நன்றி அப்பா. வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, ஆவியான நன்றி, இயேசுவே நன்றி. அப்பா, இந்த நாளில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் அறிக்கையிடுகிறார்கள் பாவங்கள் தவறுகள் எல்லாம் அறிக்கையிடுங்க. இந்த இரவு கிறிஸ்து பிறப்பு திருப்பலிக்கு தயாரிக்கிறோம். உங்கள் தவறுகளெல்லாம் சொல்லுங்க. அடையிற பாவம் செய்தால் மன்னிச்சிருங்க கேளுங்க. தயாரிப்பு செஞ்சிட்டால் ஆசீர்வாதம் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளுடைய தவறுகள் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பிழைகள், பாவங்கள், பலவீனத்தில் விழுந்திருக்கிற அப்பா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்வீராக. அப்பா, இதோ இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட இருக்கிறோமே, அந்த ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஒளிக்கு சொந்தங்களா எங்களை மாற்றுங்கப்பா. விண்ணப்பங்கள் என்னவெல்லாம் அனுப்புறாங்க, என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புறாங்க, ஒவ்வொன்றையும் பார்த்து வைக்கிறேன். வல்லமையான இறைவன் நம்மை தொடுவாராக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நைட்டு பூசைக்கு எல்லாரும் போங்க. உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வரும். நாளையும் கிறிஸ்மஸ் இருந்தாலும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.